நீ தொடணும்னு நினச்சியன்னா என்னைய தாண்டி தான் தொடணும். இது பேசுகிறதுக்கு சினிமா டயலாக் மாதிரி இருக்குல்ல. நிஜமாவே நேற்று சாயந்தரம் வத்தலக்குண்டில் விவசாயி சேகர் அப்படிங்கிறவர் அவருடைய தோட்டத்தில் வேலை பார்த்துக்கு இருந்திருக்காரு. அங்கே வந்த கரடி அவரை தாக்குறதுக்கு முயன்ற போது அலறல் சத்தத்தை கேட்டு அவர் வீட்டில் வளர்த்த நாய் 2 ஓடி வந்து அந்த கரடியோட சண்டை போட்டு அவரை காப்பாற்றிருக்கு. தான் உயிரை கொடுத்து தன்னோட எஜமானரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது நாய்கிட்ட நிறையா பார்க்கலாம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சிங்களேன், நம்ம ரத்த உறவை தவிர்த்து வெளியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எட்டி ஓடி போய் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாமா அப்படின்னா அப்படி போராடுவாங்க, காப்பாற்ற கஷ்டப்படுவாங்க, விட்டுற மாட்டாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த நாய்கள் அப்படிங்கிறதுல அதோட தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி களத்தில் குதித்து எஜமானர் உயிரை காப்பாற்றுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஜீவனாக இருக்கும். அந்த ஜீவன்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? ஆனால் இப்படி போட்டு பாடப்படுத்துகிறோமே. இந்த நியூஸ் வர்றது எந்த மாதிரி சேனல்லன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள் ஒரு 4 நாய்கள் போகிற வரவங்கள துரத்துது, அங்கே பாருங்கள் தெருநாய்கள் அட்டகாசம் அப்படின்னு டெய்லி விளம்பரம் போடுறாங்க. அந்த மாதிரி சேனல்களில் இந்த மாதிரி நியூஸும் அத்தி புத்தாப்பில் வருதுங்க. பார்க்கும்போது சந்தோஷமாக தானே இருக்குது. அதான் பகிர்ந்துக்கிட்டேன்.